நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்துகிறதா அனுர அரசு? சந்திரசேன சீட்டம். ஜனாதிபதி தேர்தலின் போது விமான பயணங்களுக்கான பெருந்தொகை பணத்தை செலவிட்ட ரணில் கல்வித்துறையில் 5 சேவைகளை அதிக சம்பளம் வாங்கும் 10 பதவிகளில் கொண்டுவர அரசு திட்டம். விசேட சுற்றிவளைப்பில் சிக்கிய சந்தேக நபர். லாஸ் ஏஞ்சல்ஸ் தீப்பரவல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இலங்கையில் இயற்கையின் சீற்றம் குடும்பங்களுக்கு ஏற்பட்ட நிலை. கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது என சர்வஜன சக்தியின் உபதலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ்.எம். சந்திரசேன தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வாய்ச்சொல் வீரரே தவிர செயல் வீரரல்ல என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம். நாட்டு மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர். மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளது. 1,45,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்கின்றது. அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் எழுந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் முறையான தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை. இதனால் தான் சில்லறை அரிசி வர்த்தகர்கள் அரிசியை கொள்வனவு செய்ய முன்வருவதில்லை. அரிசிக்கு தட்டுப்பாடு காணப்படுவதால் கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசி விற்கப்படுகின்றது. விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். இம்முறை பொங்கல் பொங்குவதற்கும் பச்சை அரிசி இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 20 கிலோகிராம் அரிசியை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கியதால் தான் பச்சை அரிசிக்குரிய தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக குறிப்பிடுகின்றது. நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது. கோட்டபாய ராஜபக்ச சேதன பசலை திட்டத்தை அமுல்படுத்தியதை போன்று கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமான போக்குவரத்திற்காக பெருந்தொகையை செலவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. இலங்கை விமானப்படையிடமிருந்து தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இவ்விடயத்தினை வெளிப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களுக்கு விமான போக்குவரத்து வழங்கியதன் மூலம் இலங்கை விமானப்படை 56 மில்லியன் ரூபாவுக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார காலப்பகுதியான 34 நாட்களில் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 23 விமான பயணங்களுக்கு 29.9 மில்லியன் ரூபாவும், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு 11 விமான பயணங்களுக்கு 20.75 மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 2 விமான பயணங்களுக்கு 1.44 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2 விமான பயணங்களுக்கு 2.68 மில்லியன் ரூபாவும், முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஒரு விமான பயணத்திற்கு 1.24 மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளார். எனினும் தேர்தல் பிரச்சார காலப்பகுதியில் சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எந்தவொரு விமான பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை என விமானப்படை தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட கல்வித்துறையில் உள்ள சேவைகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி கல்வித்துறையில் உள்ள 5 சேவைகளை அதிக சம்பளம் பெறும் 10 பதவிகளில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மகரகம பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையில் சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம். அதில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவுள்ளது. அது தொடர்பில் சந்தேகமே வேண்டாம். ஆசிரியர் சம்பள முரண்பாடு குறித்து பலர் கேட்கின்றார்கள். அதற்கு தேவையான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை தற்போது நடத்தி வருகின்றோம். இந்த சம்பள ஏற்றத்தாழ்வு தீர்க்கப்பட வேண்டும் என்றார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரஸ்நாயக்கபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடிகாவ பிரதேசத்தில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரஸ்நாயக்கபுர போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்று இரவு முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார்.
செய்யப்பட்டுள்ளார். 65 வயதுடைய நிகவெரடிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைதானதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஒரு வார காலமாக கட்டுக்கடங்காத காட்டுத்தீயால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீ 50,000 ஏக்கர் அளவுக்கு பரவியுள்ளதுடன் இதில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவு முழுமையாக தீயில் எரிந்துள்ளது. அதேவேளை இந்த காட்டுத்தீயில் 16 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேல் நீடித்து வரும் காட்டுத்தீயால் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள், கட்டடங்கள் தீக்கரையாகியுள்ளன. காட்டுத்தீ காரணமாக 12,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு முற்றிலும் நாசமாகியுள்ளது. 1,50,000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வேகமாக பரவி வருகின்றது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு மீட்பு குழுவினர் என 14,000 வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 1,354 தீயணைப்பு வாகனங்கள், 84 விமானங்கள் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் 2019ஆம் ஆண்டு முதல் நிலச்சரிவு காரணமாக 3,154 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அதில் 264 குடும்பங்கள் இன்னும் தற்காலிக வீடுகளில் வசித்து வருவதாகவும் மேலும் 128 குடும்பங்கள் தற்போது உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வீடுகளில் வசித்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்த 955 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. அந்த மாவட்டத்தில் 2019 மற்றும் 2025ற்கு இடையில் நிலச்சரிவுகள் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் இடம்பெயர்ந்தன. அந்த குடும்பங்களில் 104 குடும்பங்கள் தற்போது தற்காலிக வீடுகளில் வசிக்கின்றன. மேலும் 42 குடும்பங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளன. இந்த காலகட்டத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் 658 குடும்பங்கள் மண் சரிவு காரணமாக இடம்பெயர்ந்துள்ளன. அதில் 3 குடும்பங்கள் தற்போது தற்காலிக வீடுகளில் வசித்து வருகின்றன. இதற்கிடையில் 2019 மற்றும் 2025க்கு இடையில் கேகாலை மாவட்டத்தில் 526 குடும்பங்களும், களுத்துறை மாவட்டத்தில் 397 குடும்பங்களும், மாத்தளை மாவட்டத்தில் 134 குடும்பங்களும், மாத்தறை மாவட்டத்தில் 127 குடும்பங்களும், ரத்னபுரி மாவட்டத்தில் 118 குடும்பங்களும், குருநாகல் மாவட்டத்தில் 112 குடும்பங்களும் நிலச்சரிவு காரணமாக இடம்பெயர்ந்துள்ளன. வாய்மொழி பதிலை எதிர்பார்த்திருந்த தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசங்கர அளித்த பதிலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளொன்றுக்கு 2,500 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் நாளொன்றுக்கு 1,200 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டை பெறுவதற்கு பெருமளவான மக்கள் சுமார் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளதாக அமைச்சரிடம் முறையிடப்பட்டது. இந்த நிலையில் யாராவது அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் கடவுச்சீட்டை பெறுவதற்கு தனியான பிரிவொன்று திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கவுண்டரில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களை சிறப்பு குழுவொன்று பரிசீலனை செய்து விரைவில் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார்.